கலெக்ட் ரெக்யர்மெண்ட்ஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிற டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ். டேட்டா அனாலிசிஸில் கலெக்ட் ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டூல்ஸ் அண்ட் டெக்னிக் தான் இருக்குது, விச் இஸ் நத்திங் பட் டாக்குமெண்ட் அனாலிசிஸ். அது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல ஓவர்வியூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, அதை ரீட் பண்ணி அனலைஸ் பண்ணுறீங்க, விச் இஸ் நத்திங் பட் டாக்குமெண்ட் அனாலிசிஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? இன் a way that is what we are doing it. ஒரு டாக்குமெண்ட் வருது அப்படிங்கும்போது we read it, understand it, அதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா, இப்படி எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டாக்குமெண்ட் அனாலிசிஸ். இட் இஸ் ஆல் அபவுட் ரிவ்யூவிங் அண்ட் அசஸிங் த டாக்குமெண்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். இந்த டாக்குமெண்ட் இதுக்கெல்லாம் பயன்படக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு, சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் வேறு ஏதாவது ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதை கேதர் பண்ணுறதுக்கும் அபவுட் அ பர்டிகுலர் டாபிக். இதை ப்ராஜெக்ட் டீம் மெம்பர்ஸ் பண்ணலாம், அல்லது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீமும் கூட பண்ணலாம். ரைட், இப்போது டாக்குமெண்ட் அனாலிசிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கரண்ட் கண்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நம்ம இருக்கிறது கலெக்ட் ரெக்யர்மெண்ட்ஸில். ஸோ டாக்குமெண்ட் அனாலிசிஸ் பண்ணுறது மூலமாக, எஸ்பெஷலி எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட் அனலைஸ் பண்ணுறது மூலமாக, we can identify the information which are relevant to the requirement. அதே போல் we can even elicitate the project requirements. இந்த கண்டெக்ஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் there is a wide range of documents that are available to analyze it. உதாரணத்துக்கு business plan, business process, business rules repositories, regulatory documentation, உதாரணத்துக்கு law சம்மந்தப்பட்டது, code of conducts, இது போல டாக்குமெண்ட்ஸ், current process flow, policies and procedures, agreements, marketing literatures, problems and issues logs, request for proposal and use cases. டாக்குமெண்ட்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஐ நோ இந்த வீடியோ இட் வாஸ் லைக் அ ஷார்ட்ஸ். அடுத்து டெசிஷன் மேக்கிங்கை பற்றி பேசுவோம் அடுத்த வீடியோவில். பாய்.